अर्थाय शुद्धज्ञानीकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। श्रीमहेश्वराभ्यां नमः। श्री आदिशंकर भगवत्पादस्वामिने नमः। वाग्देवी नमः। श्रीहराय नमः। इंदोर भगवान ईशावास्यमिदं सर्वं सभूमिं विश्वतो भूत्वा अत्यतिष्ठत्शान्दुलम् அப்படினெல்லாம் ஸ்மிருதிகள் பிரதிபாதிக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க யார் ஒருத்தரால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதோ அது மாத்திரம் இல்லாதக்கு ஆசனா நசனே அபி அப்படின்னு இந்த விஸ்வம் முழுக்க வியாபிச்சுண்டு இந்த விஸ்வத்துக்குள்ள இருக்கிற அசையாத பொருளும் அசையாத பொருளுமா இருக்கிற எல்லாமாகவும் அவனாகவே இருந்து அதுக்குள்ள ஜீவனாகவும் எந்த ஒரு பகவான் இருக்காரோ அந்த பகவான் தான் இங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமா இருந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு பிரச்சோதனத்தையும் கொடுத்துட்டு இங்க ரொம்ப க்ஷேமமா ரொம்ப உத்தமமா கும்பாபிஷேகத்தையும் இதுக்கு மேல உள்ள மகாரத்னங்களையும் பஜனோத்சவத்தையும் எல்லாத்தையும் நடத்தி வச்சிருக்கா. அது ஒன்றும் சம்சயமே வேண்டாம். ஒரு தனி மனுஷனாலையும் நினைச்சா இத்தனை பெரிய காரியங்கள்லாம் நிச்சயமா நடக்க முடியாது. சாமர்த்தியம் இருந்தாலும் பகவத் அனுகிரகமோ பகவத்கீதாரம் இல்லாததுக்கு நம்மளால நிச்சயமா பண்ண முடியாது. ஸோ அந்த பகவானோட அனுகிரகத்தினால இதெல்லாம் ரொம்ப அழகா நடந்து இருக்கு. அது எந்த பகவானோ அந்த பகவானுக்கு நிறைய பேர் இருக்கு. அவரை கிருஷ்ண பக்தாலும் அதே பகவானை தான் கிருஷ்ணன்னு கூப்பிடுறான், அவரையே தான் பரமேஸ்வரன்னு கூப்பிடுறான், அவரையே தான் மகாகணபதினு கூப்பிடுறான். பகவானுக்குள்ள பேதங்கள் கிடையாது. நம்ம அஜ்ஞானத்தினால நமக்கு அப்படி தோணுறதே தவிர ஒவ்வொரு போஸ்ட்டுக்காக அந்தந்த பேர் வந்திருக்கு. இப்போ சூரியன் காத்தால் உதிக்கும் போது பிரம்மஸ்வரூபமா சொல்றான், மத்தியான நேரத்தில் ருத்ரஸ்வரூபம், சாயந்தர நேரத்தில் விஷ்ணுஸ்வரூபம். இப்போ நமக்கே எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பிள்ளையா இருக்கு, அப்புறம் அப்பாவா இருக்கு, அதுக்கப்புறம் தாத்தாவாக உங்களுக்கே எப்படி மாற்றங்கள். அதே மாதிரி அந்தந்த பகவானுடைய ஒரு பொசிஷனுக்குள்ள பேர் அந்தந்த டியூட்டிக்குள்ள பேரே தவிர அவர்களுக்குள்ள ஒரு பேதமும் கிடையாது. இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாவிஷ்ணு வாக்கியத்தினாலே சொல்றார், நாங்கள் 3 பேரும் பிரம்ம விஷ்ணு இருக்காளா இருக்கிற நாங்கள் 3 பேரும் ஒன்றும் யாருக்கு தெரியாதோ அவளுக்கு தான் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ இதனால எல்லா பகவானுமே ஒருத்தர் தான், அதில் ஒரு பேதம் வேண்டாம். அந்த பகவானை இங்கே நம்ம மகாபாரதத்தில் ஆராதிக்கும் போது அவருக்கு பரமேஸ்வரன் அப்படின்னு பேரு. பரமேஸ்வரன் அப்படிங்கிற பேருக்கு பரமம் அப்படின்னா நிரந்தரமாக, ஈஸ்வரன்னா ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ருத்ரோவா ஏஷா அக்னி தஸ்தே அனுபவூ கோரான்யா சிவான்யா. இந்த பரமேஸ்வரனுக்கு 2 ரூபம் இருக்கான். ஒன்று பரம மங்களமான ரூபம், இன்னொரு ரூபம் இருக்கு மகா கோரமான ஒரு ரூபம் இருக்கான். எல்லாரும் கேட்கலாம், பரமேஸ்வரன் லோகத்தையே ரட்சிக்கக்கூடியவர், அதற்கு எதுக்காக கோரமான ரூபம் அப்படின்னு கேட்டா, அந்த பகவானுடைய ரிஷிகள் மூலமாக லோகக்ஷேமார்த்தம் பலவித தர்மங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ருஷ்யனா பிறந்தா சில தர்மம், சாதாரண தர்மங்கள், பிராமணனுக்கு ஒரு தர்மம், சத்திரியனுக்கு ஒரு தர்மம், வைஷ்யனுக்கு ஒரு தர்மம், சூத்திரனுக்கு ஒரு தர்மம். அதுல பிராமணனுக்கு விசேஷமா பிரம்மச்சரியத்துக்கு ஒரு தர்மம், கிரகஸ்தானுக்கு ஒரு தர்மம், வானப்பிரஸ்தானுக்கு ஒரு தர்மம், சன்னியாசிகளுக்கு ஒரு தர்மம். எடுத்துட்டேன்னா கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, ஆங்கரணம், மனப்பிராசனம், சிவனம், உபநயனம். உபநயனத்திலேருந்து ஆரம்பிச்சாச்சுன்னா சந்தியாவந்தனம், சிந்தாதானம், மாத்தியானிகம், பிரம்மயஜம், இத்தனை அனுஷ்டானங்கள் விதிச்சிருக்கா. கிரகஸ்தானுக்கும் அக்னிவாசனம், சிவபூஜை, உபாசனம் இப்படி நிறைய விதிச்சிருக்கா. இது எதனால இந்த பிராமணனுக்கு மாத்திரம் இந்த அனுஷ்டானம் எதனால அப்படின்னு கேட்டா, பிராமணோஸ்ய முகமாசீத் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. அதாவது பிராமணன் விராட் புருஷனுடைய முகமாக ஆகிறார். இந்த முகத்திலிருந்து உத்பவிச்சிருக்கான். 2 சொல்லலாம். விராட் புருஷன்னா என்னது? இந்த பிரபஞ்சம் தான். இப்பவே சொன்னோம், சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத சபூமி விஸ்வ, அவன் தான் வியாபிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் தான் விராட் புருஷன். இந்த பிரபஞ்சத்துக்கு முகஸ்தானத்தில் இருக்கிறவா பிராமணா. நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம் பிராமணாலாம் நம்மளோட ஒரு ஜாதியோட பேரு. இப்போ நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு. பிராமணனா இருக்கிற பிராமணன் அப்படிங்கிறது ஒரு பேரெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு. பிராமணனுக்கு என்ன டியூட்டி கேட்டா, பகவத் அனுகிரகம் இல்லாததுக்கு ஒண்ணுமே நடக்காது. இந்த பிரபஞ்சத்துக்கு எப்பவுமே பகவத் அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறது தான் பிராமணனோட டியூட்டி. அதுக்கு வந்து நம்ம பெருசா பிரயத்தனப்பட்டு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நமக்கு என்னெல்லாம் விதிச்சிருக்காலோ சந்தியாவந்தனாதி கர்மங்களோ ஒழுங்கு அனுஷ்டானம் பண்ணாலே பிரபஞ்சத்துக்கு
க்ஷேமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஒன்றும் இல்லை, நம்ம கர்மானுஷ்டானங்களும் ரொம்ப முக்கியமானது சந்தியாவந்தனம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது காயத்ரி ஜபம். அதுலேயும் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் ஜியோ யோகா பிரச்சோதையாது. அந்த எந்த ஒரு பகவானவன் இந்த ஜெகத்தின் அறிவை பிரச்சோதனம் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கானோ, அந்த பகவானுடைய ஹேதுவாக இருக்கிறானோ, அந்த பகவானுடைய ஜுவலமாக இருக்கிற தேஜஸை நான் தியானம் பண்ணுறேன். எங்களுக்கு எல்லாருக்கும் புத்தியை நல்லா உற்பத்தி பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் அதில் பிரார்த்தனை. அதுலேயும் எனக்கு மாத்திரம் எங்கேயுமே சொல்லலை. எந்த மந்திரம் எடுத்துங்கோ, எந்த சம்ஸ்காரம் எடுத்துங்கோ, பிராமணனுக்கு விதிச்சிருக்கிற சம்ஸ்காரம் எல்லாம் எங்களுக்கும் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நடத்தேன். அதனால தான் பிராமணர் கர்மானுஷ்டானம். இப்போதான் புதுசாக எல்லாரும் கேட்குற பிராமணன் மாத்திரம்தான் காயத்ரி பண்ணணுமா? நாங்கள்லாம் பண்ணக்கூடாதான். உங்களுக்கு அவசியம் இல்லை. வாஸ்தவமாக பார்க்கணும், அந்த பிராமணன் ஒருத்தர் காயத்ரி பண்ணினாலே அத்தனை பேருக்கும் ஆயாச்சு. எப்படி ஒரு அப்பா ஆற்றுக்கு சம்பாதனை பண்ணினா ஆற்றுக்கு முழுக்க ஆச்சோ, அதே மாதிரி பிராமணன் முகஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அவன் ஒழுங்காக கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருந்தாலே இந்த பிரபஞ்சத்துக்கே க்ஷேமம். அந்த கர்மானுஷ்டானங்களையும் இப்போ நம்ம யாரு மேக்சிமம் ஒழுங்காக பண்ணுறது இல்லைங்கிறது நமக்கே தெரியும். நம்ம பிராமண தர்மம் எடுத்திருந்தாலும் க்ஷத்ரிய தர்மம் எந்த தர்மம் எடுத்திருந்தாலும் இப்போ இந்த கலி லட்சணமும் அதுதான். கலியில் ஒழுங்கா தர்மானுஷ்டானங்கள் நடக்காதுங்கிறது கலி லட்சணம். அப்போ என்ன இதுக்கு வழி அப்படின்னு கேட்டால், சர்வ சங்கீர்த்த கேசவன் இருக்கு. நாம சங்கீர்த்தனம் உண்மையான ஒரு வழி தான். அதை பற்றி இந்த கிராமத்தில் சொல்லவே வேண்டாம். நாம சங்கீர்த்தனத்துக்கு பேர் போன கிராமம். எப்படி உபன்யாசத்துக்கு சேங்காலி பெறமோ அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம்னா மேலார்கோடு. அதுவும் ஸ்பெஷலாக பானக பூஜை இதெல்லாம் இங்கே தான் அதுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை கர்மத்தினால எப்படி இருக்கு நமக்கு நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கர்மானுஷ்டானம் பண்ணாததுனால பகவானவர் கோவில் சென்று கையில் தனுஷோடு நிற்கிறார். அதுதான் அவருடைய அகோர ரூபம். கர்மானுஷ்டானம் நம்ம பண்ணலைன்னு அவர் கோவில் சென்றா இதுக்குள்ள சிக்ஷை என்னதுன்னு கேட்டால், அவர் அஸ்தம் விட்டால் டைரக்டாக நம்ம மேலே பட்டு நம்ம விழுந்துட்டோம்னா மோட்சம் தான். அப்படி இல்லை. ஆனால் அவருடைய சிக்ஷனம் அப்படி இருக்காது. பரமேஸ்வராஸ்தம் கோபத்தினால விழுந்துடுச்சுன்னா மழையே பெய்யாது, இல்லை ஜாஸ்தி மழை பெய்யும், வெளியிலே அடிக்காது, இல்லை அநியாய வெயில் அடிக்கும். லோகத்துக்கு எல்லாத்துக்குமே கேடு. ஸோ நம்ம ஒருத்தர் ஒழுங்காக பண்ணலைன்னா, நமக்குள்ள விஷயத்தை நம்ம ஒழுங்காக பண்ணிக்கிறேன்னா அதையும் பதில் சொல்லுங்க. நம்ம உலகத்துக்கே பொறுப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒழுங்காக பண்ணினா தான் உலகம் ஒழுங்காக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பண்ணாததுனால அவர் கோபமாக இருக்காங்க. அப்படி கோபமாக இருக்கிற அவஸ்தையில வேத மாதா அப்படிங்கிறது நமக்கு அம்மா. பரமேஸ்வரன் எப்படி அம்மாவோ நமக்கு காரணியமாக இருக்கக்கூடிய மாதா வேத மாதா. அப்பா கோவில் சொன்னால் அம்மா திருவாரூரணும், அவர்கிட்ட போய் நமஸ்காரம் சொல்லிவிடும், நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடும், மன்னிப்பு கேட்டுவிடும். இதே மாதிரி வேத மாதாவே சொல்லிக்கலாம், நமஸ்தே ருத்ரமன்யவே குதோ தகிஷவே நமஹா. ஆரம்பமே ஹே ருத்ரா, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம், உன் கையில் இருக்கிற தனுசுக்கு நமஸ்காரம். அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதுவும் இப்படி கோபிச்சுட்டு இருந்தாலும் அந்த மூர்த்தி எப்படிப்பட்ட மூர்த்தி அப்படின்னு கேட்டால், எப்படி சீக்கிரம் கோபம் வருதோ அதே மாதிரி ஒருக்கான நமஸ்காரம் சொல்லிட்டா வரணும், அப்படியே சந்தோஷம் வந்துடுவான் அவருக்கு. அப்படியே பரம அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ருத்ரமூர்த்தி. எல்லாரும் ருத்ரன்னா ரொம்ப பயப்படுறாங்க. ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுல சிவபூஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட ஐயோ எடுத்துன்றாங்க. சிவபூஜை ரொம்ப ஆதாரமாக இருக்கணும், அனுஷ்டானமாக இருக்கணும். இது சிவபூஜை எடுத்துட்டா மாத்திரம் இல்லை, இதே நேரமே எல்லாரும் அனுஷ்டானமாக தான் இருக்கணும். ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னா அதை புரோத்சாகம் தான் மனமே தவிர அதை நிராகரிக்கிறதுக்குள்ள வழி பண்ணக்கூடாது. எப்படி சொன்னால் அவள் பண்ணுவாளோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சொல்லலாம். வேதமே நம்ம அப்படிதான் சொல்லி தருது. ஒவ்வொரு கர்மாவையாக பண்ணுங்க. வேதத்தினுடைய லட்சணமே என்னதுன்னு கேட்டால், பரம ஆத்மஞானம் தான் லட்சணம். எடுத்ததும் ஆத்மஞானத்தை பற்றி சொன்னால் யாருக்கும் புரியாது. அதுக்காக ஒரு கர்மாவாக விதிச்சு இந்த கர்மா பண்ணினா அவனுக்கு இந்த லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஆசையாக எல்லாரும் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவா. ஐஸ்வர்யம் பேர் நமக்கு எப்படி பண்ண ஆரம்பித்து கர்மாவை சுத்தி ஆகிடுவா, மோட்ச சாம்ராஜ்யம் சித்திச்சிடும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கர்மா பண்ணுறேன்னு சிவபூஜைலாம் பண்ணுறேன்னா பண்ணாதே தயவு செய்து யாரும் நினைச்சிக்கிறவா கையோட எடுத்துட்டு அதனால தப்பே கிடையாது. பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஸ்ருதியே சொல்றது ஏகஞ்ச பில்வம் சரீரஞ்ச கிஞ்சிது அமந்திரகம் வாட்டி சமந்திரகம் வான்னு ஒரே ஒரு பில்வம் கொஞ்சோண்டு ஜலம். அதில் அவர் தலையில பக்தியோடு விட்டா மாத்திரம் போகும். நீங்கள் மந்திரம் சொல்லி விட்டாலோ மந்திரம் சொல்லலைனாலோ கோடி வருஷத்துக்கும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றாரா பரமேஸ்வரர். அப்படிப்பட்ட மூர்த்தி. அவரை அம்மாவான வேதம் எப்படி சொல்லிக்கிறது, நமஸ்தேன்னு ஒரு நமஸ்காரம் சொல்லி உபாசனை பண்ண அப்படின்னு சொல்லிக்கிறது. அதுவும் இந்த நமஹா அப்படிங்கிற பதத்துக்குள்ள விசேஷம் என்னதுன்னு கேட்டால், நமஹாவை திருப்பி போட்டால் மனஹான்னு அர்த்தம். ஆனால் அதனுடைய தத்துவம் என்னதுன்னு கேட்டால், மனசை பகவானுடைய பாதத்தில் அப்படியே திருப்பி வைக்கிறேன், என்ன அப்படியே சமர்ப்பிக்கிறேன் அர்த்தம். அதனால்தான் நமஹா அப்படின்னா நமஸ்காரம். புஷ்பத்துக்கு சுமனசு அப்படின்னு பேர். சுமனசு அப்படின்னா சுத்தமான மனசு அர்த்தம், நல்ல மனசு அர்த்தம். புஷ்பத்தினாலும் நமஹான்னு பகவத் பாதத்தை சமர்ப்பணம் பண்ணால் என்னையே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.
இப்படி பகவான் உபாசனை பண்ணினா என்ன பலன் அப்படிங்கிறது உணர்ச்சி சொல்றது. தன்னம இத்யுபாசீத நம்யந்தே ஸ்மை காமா. எவன் ஒருத்தன் பகவான நமஹா அப்படின்னு உபாசனை பண்றானோ அவன் நினைக்கிற ஆசைகளெல்லாம் அவன் வேண்டாம் சொன்னா கூட அவனுக்கு தானா வந்து பவிக்கிறது, அவனுக்கே எனக்கு சேருது அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ருத்ரம் முதல் நம்பாகம் எப்படி ஒவ்வொரு நமஸ்காரமா சொல்லிட்டு வருது. ரெண்டாவது நம்பாகத்திலேருந்து வைஸ்வரூபிய தியானம்னு இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ருத்ரஸ்வரூபமா வர்ணிக்கிறது. நமோ இரண்யவாகவேச நான்யே திசாஞ்சரதே நமஹ ஆரம்பிச்சு அந்த அனுவாக்கங்கள்லாம் ஒவ்வொரு ரூபமாக இருக்கிற ருத்ரர்களையும் வர்ணிச்சுட்டு வருது. அதுக்கப்புறம் மேல உள்ள ரெண்டு அனுவாக்கங்கள்லாம் என்னதுன்னு கேட்டால் இந்த ருத்ரத்தினுடைய பலஸ்ருதி சொல்றது. யாதே ருத்ர சிவாத்மோ சிவா விஸ்வாஹ பேஷதி शिवा रुद्रस्य भेषति तजामोरण जीवसे इमागुं रुद्राय तपसे कवर्तिने क्षेत्रीराज प्रभरामहे मतिं यथा नष्टमसद्विपदे चतुष्पदे विश्वं पुष्टं ग्रामे अस्मिन्ननातुरम्. இந்த ருத்ரத்தை யார் ஒருத்தர் நித்தியம் அத்தியனம் நித்தியம் சொல்லிட்டு இருக்காரோ அந்த அவர் சொல்றதுனால இந்த உலகத்துக்கே இந்த உலகத்தில் இருக்கிற 2 காரிகள் 4 காரிகள் உலகம் கிராமம் வீடு எல்லாத்துக்குமே பரமக்ஷேமம் எப்பயுமே ஆத்துரமே இல்லை. ஆத்துரம்னா ஆபத்துன்னு அர்த்தம். ஆபத்தே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு. பிராயசித்தத்துலாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோம், ஜோசியம் வச்சு பார்க்குறோம், பாதைங்கிற ஒழிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. ராமாயணம் பொறுத்த வரைக்கும் ஒரு ருத்ராபிஷேகம் நீங்கள் பண்ணினாலே போதும் உங்கள்கிட்ட இருக்கிற சகல பாகமும் போயிடுறது, சகல விதமானதுங்கிறது நிவர்த்தி ஆகிடுது. நமக்கு நம்ம வழியில் போகிறோம், நம்ம இதுக்கு அவ வழிக்கு போகணும். இந்த ருத்ரத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை. இதே மகாத்மங்கள்லாம் எடுத்து பார்த்தெல்லாம் இப்படி சொல்றது ரோக நிவர்த்திக்கு, பாப நிவர்த்திக்கு, பீடா நிவர்த்திக்கு, அது மாத்திரம் இல்லாத பல வித க்ஷேமங்களுக்கும் ஒருத்தன் டெய்லி ருத்ரத்தை சொல்லிட்டு இருந்தாலே வரும். அவன் குடும்பமே க்ஷேமமாக இருக்கும், அந்த கிராமமே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த ருத்ரம் வந்து எப்படி நிதானத்தில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இது அதிராத்திர கருட ஜெயம் அப்படிங்கிற யாகத்துக்கு பிரயோஜனப்படுற மந்திரங்கள். அந்த எஜுர்வேதத்தில் 4ஆம் காலத்தில் இந்த மந்திரம் வருது, 5ஆம் காலத்தில் இதனுடைய பிரயோகம் வருது. அதிராத்திர கருட ஜெயம்னு அந்த யாகம் பண்ணி அதில் வசோதாரம் பண்ண சொல்லியிருக்கு. ஆனால் அது தீட்சிதாளுக்குள்ள விதிச்சிருக்காரு. அந்த யாகம் பண்ணணும்னா நம்ம முதல்ல அதுக்கு அர்ஹதை உள்ளவனாக இருக்கணும், நமக்கு வேதாத்தியானம் பண்ணியிருக்கணும், நம்ம அப்பா வரைக்கும் யாகம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்குள்ள அர்ஹதை உள்ளது. இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது, நீ வருங்காலத்தில் ஜனங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப பிற்பையோட மாந்தாதா அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த வேதத்தில் உள்ள மந்திரங்கள்லாம் எடுத்து பிராயஷ்சித்தமாக நிச்சயமாக எல்லாரும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு என்ன பண்ணியிருக்கார். மகாநவம் அப்படியே பேர். அதில் கர்ம விபாகம் அப்படிங்கிற பாகத்தில் ருத்ரேகாதசி, மகாருத்ரம், அதிருத்ரம் இதுக்கெல்லாம் என்ன விதானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதில் இந்த ருத்ரத்துடைய மகாருத்ர சங்கியெல்லாம் எப்படி அதனுடைய ஜபத்தையும் ஹோமத்தையும் சொல்லியிருக்கான். அதில் சொன்னபடி தான் நம்ம ஜப ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் பூஜை பண்ணியிருந்தாங்க. இப்போ 3 நாளாக பூஜை பண்ணிட்டு ருத்ரத்தினாலேயே பூஜை, அர்ச்சனை, பிரதட்சணா, நமஸ்காரம் இதெல்லாம் வாயு புராணத்தில் இதனுடைய விஸ்தாரமான பூஜை விதி சொல்லிட்டு இருக்கு. அதுலேருந்து அதையும் எடுத்துக்கிறோம். இந்த பூஜைக்கு முன்னாடி ஒரு விஷயம் உண்டு. என்னதுன்னு கேட்டால் எந்த விதமான பூஜையும் பார்க்கலாம். தாந்திரிகமோ, வைதிகமோ, சைவாகமோ எந்த இதில் பார்த்துக்கணும். ஒரு பகவானை நம்ம பூஜை பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும். அதாவது இந்த பகவத் சைதன்யத்தை நமக்குள்ள எடுத்துன்னு வரணும். அதுக்கு ஞாசம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். அதில் இந்த ருத்ரத்துக்காக ருத்ர பூஜைக்காக உள்ள ஞாசத்துக்கு தான் மகா ஞாசம்னு பேர். இந்த மகாதேவனுடைய ஞாசத்தினாலேயும் ஞாசங்கள்லேயே பெரிய ஞாசம் இல்லை, அதனாலேயும் சுத்த வைதிக மந்திரத்தினால வேதத்தினால மாத்திரமே உள்ள ஞாசம், அதனாலையும் இதுக்கு மகா ஞாசம்னு பேர். இந்த மகா ஞாசத்தை சதார்த்த மகர்ஷியும் சாதாரண மகர்ஷியும் போதாயனமாக சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்கா. அதுலேயும் இந்த மகாநியாசம். அப்போ அந்த மகாநியாசத்துக்கு ஒருத்தரம் வாயு புராணத்து பூஜையோட கர்ம விபாக ஜப ஹோமாதிகளோட இந்த மகாருத்ரமானது நடந்துட்டு இருக்கு. அதில் இதுக்கு மேலே நம்ம பண்ண போகிறது வசோரதாரை அப்படின்னு பேர். அதுக்குள்ள பலன் இருந்ததுன்னு கேட்டால் முன்னாடியே சொன்ன மாதிரி ருத்ரோவா யஷா லக்ஷ்மி தஸ்தீதே தனுகு கோரான்யா சிவான்யா அவருக்கு 2 ரூபம் உண்டு. ஒன்று கோரமான ரூபம் எச்சத ருத்ரியன் ஜுஹோதி. இந்த ருத்ர மந்திரங்கள்னால யார் ஒருத்தர் ஜப ஹோமங்களை பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் அவருக்கு அகோரமாக இருக்கிற ரூபம் சமிச்சு சாந்தமான ரூபத்துக்கு வந்துவிடுறாங்க. அதுக்கப்புறம் சாந்தமாக இருக்கிற பகவான்கிட்ட உங்கள்கிட்ட வரன் கேளுங்கோ
இன்னைக்கு வேண்டியதை நம்ம கேட்போமே தவிர சாஸ்வதமா நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது. அதனால அதையே கிருபையா வேத மாதாவே சொல்லித்தரேன். அப்படி இருக்கிற பகவான் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டா சமகம் அப்படிங்கிற மந்திரத்தினால பிரார்த்தனைகள் சொல்லியிருக்கு. அதுல நம்ம பிரபஞ்சத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ, நம்ம பிரபஞ்சத்துக்கு மாத்திரம் லோகத்துக்கே என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனைத்தையும் கேட்க சொல்லியிருக்கு. இதுக்கு வசோதாரைன்னு மெயினா பேர் என்னதுக்கு அப்படின்னு கேட்டா, வசு அப்படின்னா ஐஸ்வர்யன்னு அர்த்தம், தாரைனா விடா நிற்காம வருது அப்படின்னு அர்த்தம். இதுல நம்ம நெய்யை பாவம் பண்ணுவோம். நெய்யை விடாதைக்கு பாவம் பண்றோம். நெய் பாலோட லாஸ்ட் ஸ்டேஜ். பால் தயிராகி, தயிர் வெண்ணெயாகி, வெண்ணெயிலேருந்து நெய். அப்போ ஐஸ்வர்யத்துடைய ஒரு சுரூபமா அந்த நெய் இருக்கு. அந்த தாரையா நம்ம பாவம் பண்றதுனாலே இதுக்கு வசோதாரைன்னு பேரு. இதுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் சொன்ன மாதிரி சமகம். இந்த சமகத்தினாலேயே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அதனாலையும் இதுக்கு விடாம கிடைச்ச தாரையா கிடைக்கும். அதனாலையும் இதுக்கு வசோதாரைன்னு பேரு. இன்னொன்னு, இந்த வசோதாரைங்கிற கர்மாவை யாரெல்லாம் பார்க்குறாரோ, தரிசனம் பண்றாரோ அவளுக்கு இந்த ஜென்மாவுக்கெல்லாம் அவள் ஜென்ம ஜென்மாந்தரங்களுக்கும் ஐஸ்வர்யமானது நிச்சயமா நிற்காம கிடைச்சிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கர்மாவுக்கு வசோதாரை அப்படின்னு பேரு. மேல அவ்வளோ மங்களமான ஒரு கர்மா நடக்க போறது. எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு நிச்சயமா இந்த சமயத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க பிரார்த்தனையே பண்ணிக்க வேண்டாம். பகவத் தியானத்தோட இந்த கர்மாவை நீங்க ஸ்ரத்திச்சாலே போதும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது பகவானுக்கு தெரியும், தனியா உங்களை சேரும். எல்லாரும் மூலமா கொஞ்சம் பகவத் தியானத்தோட இந்த தரிசனம் பண்றது. ஹர நம பார்வதி பதயே.